இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலலாம் 1.2 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 1.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? லெட் f is equal to x, y such that x, y belongs to n and y is equal to 2x be a relations on n. Find the domain, codomain and range. Is these relations a functions? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸும் ஒய்யுங்கிறது வந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 2x ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. இது வந்து டொமைனு, கோடொமைன், ரேஞ்ச் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இது ரிலேஷன்ஸாக அந்த ஃபங்க்ஷன் நம்மளை கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது நேச்சுரல் நம்பர் தானே, அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 ஆல்சோ 1 போயிட்டே இருக்கும். y is equal to, இதுவும் என்னது நேச்சுரல் நம்பர் தான், அப்போ 1 2 3 4 5 ஆல்சோ 1. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்யோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? y is equal to 2x நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இங்கே கண்டிஷன் கொடுத்ததுனால நம்ம இதை வந்து ஃபைன் பண்ணி போடுறோம், இல்லைனா இதை தான் நம்ம எடுத்துருப்போம். x is equal to 1 is equal to y is equal to 2 into xோட வேல்யூ 1, 2 1s are 2. இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்க? x, y, அப்போ 1, 2ன்னு வரும். அடுத்தது x is equal to 2ன்னு எடுங்க. என்னன்னா y is equal to 2 into 2, 2 2s என்ன வரும்? 4. இது எப்படி எழுதுவீங்க? x, yனா 2, 4. x is equal to 3ன்னு ட்ரை பண்ணுங்க. அப்போ y is equal to 2 into xக்கு பதிலாக 3, 2 3s 6. x, yன்னு போடுறப்ப என்ன வரும்? 3, 6. x is equal to 4 implies y is equal to 2 into 4, 2 4s 8. x, yன்னு ரைட் பண்ணுறப்ப என்ன வரும்? 4, 8 வரும். அடுத்தது x is equal to 5ன்னு ட்ரை பண்ணுங்கள். y is equal to 2 into 5, 2 5s என்ன வரும்? 10. இது x, yன்னு எழுதுகிறப்ப என்ன வரும்? 5, 10 ஆல்சோ ஒன்று போயிட்டே இருக்குமா அந்த கண்டிஷன்? நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே என்னென்னா எக்ஸோட எலமெண்ட் இங்கே எழுத போகிறோம், இங்கே வந்து என்னது? ஒய்யோட எலமெண்ட்டு. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸுக்கு 1 2 3 4 5 ஆல்சோ 1 போயிட்டே இருக்கும். இங்கே வந்து ஒய்ங்கிறப்ப இங்கே என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆல்சோ 1 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பிங் பண்ணலாமா? இதில் என்ன வரும்? எக்ஸு வந்து 1ஆக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? 2. அப்போ 1லேருந்து 2க்கு மேப்பிங் பண்ணும். அடுத்தது எக்ஸு வந்து 2ஆக இருக்கிறப்ப ஒய் வந்து என்னது? 4. அப்போ 2லேருந்து 4 மேப்பிங் ஆகும். அடுத்தது 3லேருந்து எதுக்கு மேப்பிங் ஆகும்? 6. 3லேருந்து 6க்கு மேப்பிங் ஆகுது. அடுத்தது 4லேருந்து 8, 4லேருந்து 8க்கு மேப்பிங் ஆகுது. அடுத்தது 5லேருந்து 10, 5லேருந்து 10க்கு மேப்பிங் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த கண்டிஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? மேப்பிங் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கு ஒய்க்கு இப்போ ரிலேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது டொமைன்றது கோடொமைனா ரேஞ்ச் என்னன்றது பார்க்கலாம். டொமைன் இஸ் ஈக்குவல் டு, அப்போ முன்னாடி இருக்கிறது எக்ஸோட எலமெண்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 ஆல்சோ 1 போகும். இதுவே கோடொமைன் அப்படிங்கிறது என்னென்னா, கோடொமைனுங்கிறது வந்து என்னது? டொமைனுக்கு அடுத்தது இருக்கிறது இதுதான் கோடொமைன். இதுவும் வந்து என்ன தான் வரும்? நேச்சுரல் நம்பர் தான். 1 2 3 4 5 ஆல்சோ 1 வரும். இதுவே வந்து ரேஞ்சுனால் என்னன்னா, மேப்பிங் ஆகியிருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ மேப்பிங் ஆகிருக்கிறது வந்து என்ன மேப்பிங் ஆகிருக்கு? 2 4 6 8 10.
2 4 6 8 10 ஆல்சோ ஆன் போகும். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு ரிலேஷன் தானே. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது, அந்த ரிலேஷன்ன்றது வந்து ஃபங்க்ஷன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா, எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். செகண்ட் சம்மில் பாருங்கள், let x is equal to 3, 4, 6, 8 determine whether the relations r is equal to x, f of x such that s belongs to s, f of x is equal to x square plus 1 is a functions from x to n. அதாவது xல அந்த எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 4 எலமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அது மேப்பிங் ரிலேஷன் எதுக்கு எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ரிலேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறமேட்டு இந்த ரிலேஷன் ஆகுதா எக்ஸுக்கும் என்னுக்கும் ரிலேஷன் ஆகுதாங்கிறத இங்கே கேட்குறாங்க இந்த ஃபங்க்ஷன்லேருந்து. இப்போ நம்ம என்னன்றது பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கொடுத்துருக்குது அப்படியே ரைட் பண்ணுறோம். 3, 4, 6, 8. இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஏன்னா இங்கே எலமெண்ட்ஸ் இருக்குல்ல 1 by 1 நம்ம ட்ரை பண்ணிட்டு போகலாம். அப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றப்ப 3யை வந்து ஸ்கொயர்னா என்னது, 3யை வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். 3 3s என்ன வரும் 9 ப்ளஸ் 1. 9 + 1 என்னது 10. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது என்ன இருக்குது 4ன்னு இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4 4s என்ன வரும் 16 ப்ளஸ் 1. 16 + 1 17. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 6 6 என்ன வரும் 36 ப்ளஸ் 1. 36 + 1 என்னது 37. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ண போகிறோம் 8ங்கிறத ட்ரை பண்ண போகிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக இங்கே என்ன இருக்குது 8ன்னு இருக்குது. எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8 8s என்ன வரும் 64 ப்ளஸ் 1. 64 + 1 என்ன வரும் 65. 10th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்லா கான்சன்ட்ரேஷனோட ஒரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஸை இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நேச்சுரல் நம்பருங்கனால போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த எலமெண்ட்ஸ் எக்ஸுக்கு மட்டும் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கம்மா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கம்மா எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ இது எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸு அப்படியே இது பண்ணுங்கள். 3, 10 எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும்ல, அதனால் 3, 10. அடுத்தது 4, 17. 4, 17. அடுத்தது 6, 37. லாஸ்ட்டாக என்ன வருது 8, 65. இது வந்து ரிலேஷன் தானுங்க. வேணால் நம்ம எப்பயும் போல் மேப்பிங்கை நம்ம ட்ரை பண்ணலாமா? இங்கே பாருங்கள் மேப்பிங்கையும் இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. இங்கே எக்ஸு இங்கே வந்து என்னதுன்னா என்னு இதில் எலமெண்ட் எக்ஸோட எலமெண்ட் எழுதியிருக்கோம். நேச்சுரல் நம்பர்ன்றனால எல்லா நம்பரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்மளுக்கு என்ன நம்பர் தேவையோ அதை அப்படியே ட்ரை பண்ணிவிடுங்க. 3லேருந்து 10, 4லேருந்து 17, 6லேருந்து 37 மேப்பிங் ஆகும். 8லேருந்து என்னது 65 அப்படியே மேப்பிங் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து மேப்பிங் ஆகுது இந்த ஃபங்க்ஷன். அதை தான் இங்கே சொல்லிட்டோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, 10, 4, 17 இதெல்லாம் ரைட் பண்ணிவிட்டு இது வந்து என்ன கேட்குறாங்க, ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். ஆமாம் ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஆர் தேர்ஃபோர் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். எஸ் டு என் அவ்வளோதாங்க. தேங்க்யூ.